Gomathi's Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு இங்க திலாப்பியான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் கட்லா மீன் மாதிரியே இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 1 கிலோ 300 கிராம் வாங்குன ஃபிஷ்ஷை வந்து நல்லா தலையெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ 1 கிலோ ஃபிஷ் இருக்கு. நீங்க எந்த ஃபிஷ் கிடைக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சளையும் உப்பும் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி நான் கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 30 ல இருந்து 35 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி கிடைக்கலங்கறவங்க ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 ல இருந்து 20 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு அதிகமா சேர்த்தா நல்லா இருக்கும். கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். மற்ற சாமான்கள் என்னென்னங்கறதை இப்ப பாத்தறலாம். இந்த மீன் குழம்புக்குன்னு பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ண போறேன். ஏனா புளியும் மாங்காவும் புளிப்பு அதிகமா இருக்கனால ஒரு தக்காளி, மாங்காய் ஒரு பாதி சைடு உள்ள மாங்காவை மட்டும் 4 இந்த சைஸ்க்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் சொல்லுவாங்க, அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பொடி வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்ல கலராக இருக்க மிளகாய்த்தூளை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடராக எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு இந்த மாதிரி சட்டி இருந்துச்சு, மண் சட்டி இருந்துச்சுன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பேனில் நல்லா ஒரு 8 ல இருந்து 10 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடுகும் மிளகையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காய வடகம் அதே மாதிரி வெந்தயத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் செவக்க ஒரு அளவுக்கு நம்ம வந்து தாளிச்சிடணும். இதில் கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதோடையே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கீரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த சைஸுக்கு கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க பூண்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளோட பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுரும். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணி வதக்குனீங்க அப்படின்னா இந்த தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தீயை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லோவில் வச்சுட்டு நம்ம மசாலா சாமான்கள் ஆட் பண்ணுங்கள். மிளகாய்த்தூள் நல்ல கலராக போட்டோம்னா நம்மளோட மிளகாய் குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். மல்லித்தூள் போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சீரகத்தூள், சோம்புத்தூள், இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா மீடியம் தீயிலே வச்சு கைவிடாமல் நல்ல ஒரு பச்சை வாசனை இதிலேயே போயிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுருண்டு வரும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி வதக்கினுங்க. அப்போ தான் நம்ம குழம்பு வந்து பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இன்னும் பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும்.
அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 நிமிஷம் கழித்து எனக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நம்ம போட்டிருக்க நம்ம மசாலாலாம் எல்லாம் சேர்ந்து நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கப்போ நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பச்சை வாசனையும் அடைக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 தடவை நிறையா வந்து புளி தண்ணியை ஊற்றிடுங்க. 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் ஊற்றுங்க. இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு தடவை ஊற்றி நான் கிளறிக்கிட்டு இருக்கேன். இதோட நல்ல புளி தண்ணியோட நம்ம மசால் சாமான் நல்லா வந்து வெந்து பச்சை வாசனை போயிட்டு இருக்கணும். நான் 2 தடவை புளியை அலம்பி ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து நல்லா கொதிச்சு நம்ம புளியோட பச்சை வாசனையும் போயிடணும். நம்ம மசாலா சாமான்கள் பச்சை வாசனை இருந்துச்சுன்னா அதுவும் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு நல்லா இதுலேயே நம்ம புளித்தண்ணிலேயே நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ மாங்காய் வந்து 3/4 பதம் அப்படின்ற அளவுக்கு வேகிற அளவுக்கு இதிலேயே வந்து வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக குழம்பு ஆன மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 லிட்டர் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு கொதித்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா திக்காக இருக்கும். நம்மளோட மாங்காவும் நல்லா வந்து 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கப்போ குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மாங்காய் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு போடுங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு கொதித்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வைத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷு எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப மெதுவாக தான் நீங்கள் வந்து குழம்பை வந்து கிண்டி விடணும். ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா வந்து குழம்புக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப வேகமாக கிளறிடாதீங்க, அப்படி இல்லைன்னா ஃபிஷ்ஷு வந்து உடஞ்சிடும். ஃபிஷ்ஷோட குக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம்தான். நல்லா அந்த இதுலேயே நம்மளோட குழம்புல வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்பு வந்து தயாராகிடும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஷ் வந்து பீஸாக நமக்கு கிடைக்காது, ரொம்ப குழஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து நமக்கு 5 நிமிஷம் ஆகி நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கதா பார்க்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நல்லா வெந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷமாக கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை தூவி இதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் குழம்பு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுள்ள தேங்காய் பால் ஆட் பண்ணி நான் வந்து இந்த குழம்பு செய்ய போகிறேன். அது ரொம்ப ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, தேவைப்படலை அப்படின்னு ஆட் பண்ண வேணாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுள்ள கொஞ்சம் தேங்காய் பாலை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சாலும் அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லிக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அதோட ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்மளோட சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியதுதான். இதை நீங்கள் சாதம், இட்லி, தோசையோட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.